Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 9th standard maths chapter 2 example 2.6 கான sum பார்க்கலாம். Without actual division, classifying the decimal expansion of the following numbers as terminating or non-terminating and requiring. இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய 4 சப்டிவிஷனில் ஆக்சுவல் டிவிஷன் மெத்தட் இல்லாமல் இதுக்கு இந்த நம்பருக்கு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன் பண்ணதுக்கப்புறம் அது டெர்மினலா நான் டெர்மினலா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். p டிவைடட் பை 2m இன்ட்டு 5n அப்படிங்கிற ஃபார்மேட். p/q ஃபார்மேட், ரேஷனல் நம்பர்ஸ்க்கு p/q ஃபார்மேட். இங்கே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய p உடைய வேல்யூ எந்த செட்டுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா பிலாங்கிங் டு z, அதாவது இண்டீஜர் செட்டுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு தெரியும் இண்டீஜர் அப்படின்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாமே மிங்கிள் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த செட் 0 +or-1 +or-2 +or-3 அண்ட் ஸோ ஆன். ஓகேவா? இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய பவர் m n எந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா w, அதாவது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர் ஸ்டார்டட் வித் 0. ஸோ 0 1 2 3 4 அண்ட் ஸோ ஆன் வேல்யூஸ் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை நாம் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அதை நான் டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 13 டிவைடட் பை 64 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது p/q ஃபார்மேட் இல்லையா? பவரில் இருக்கக்கூடிய இந்த p வேல்யூவை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ண போகிறதில்ல. இந்த 64 மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கான ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபைன் பண்ணலாம். 64க்கான ஃபேக்டர்ஸ் எப்படி போடுவீங்க? 64 2 டேபிளில், ஏன்னா 2 and 5 ரெண்டும் தான் நமக்கு பேஸ் வரணும் இல்லையா? இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா பேஸ் 2 and 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம டிவைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா 2 5 தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? 2 டேபிளில் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 டைம் 2 டைம், அகெயின் 2 டேபிளில் 1 டைம் 6 டைம், அகெயின் 2 டேபிள் 8 டைம், 2 டேபிள் 4 டைம், அகெயின் 2 டேபிள் 2 டைம்னு கிடைக்கும். ஸோ இங்கே எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்கா? 64 2 power 6 அப்படின்னு நம்மளால் எழுத முடியும். ஸோ 13 டிவைடட் பை 64 அப்படிங்கிற வேல்யூவை பவரில் இருக்கக்கூடிய இந்த 13 எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. 64 2 power 6 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இன்னொரு வேல்யூ இல்லை நமக்கு, 5 power 0 வரும். ஏன்னா 5க்கு வேல்யூவே இல்லைல்ல. ஸோ 5 power 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுது. n m ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸ், ஹோல் நம்பராக இருந்தால் 0. ஓகேவா? ஸோ 2 பவரில் இன்ட்டு 5 பவரில் வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி கிடச்சதுன்னா நம்ம என்னென்னு சொல்லணும்? டெர்மினல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கான ஆன்சர். ஸோ 13 டிவைடட் பை 64 ஆஸ் எ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? முடிவுறு எண் அப்படின்னு டெசிமல் நம்பர், முடிவுறு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த நம்பர் பார்க்கலாம். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா -71 டிவைடட் பை 125. இங்கே -71 நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண போகிறதில்ல. 125க்கு மட்டும் நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 5th டேபிளை டிவைட் பண்ணலாம் இல்லையா? இது 2 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ 5th டேபிளை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25 டைம், அகெயின் 5th டேபிள் 5 டைம், then 5th table 1 time. So 125 நம்ம எப்படி எழுதலாம்? 5 power 3 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ 125 நம்ம எப்படி எழுத போகிறோம்? 5 power 3 அப்படின்னு எழுத போகிறோம். 2 பவரில் வேல்யூவே கிடையாது இல்லையா? ஸோ 2 பவரில் வேல்யூ இல்லை. ஸோ 2 power 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த டவுட்டும் வரும், நீங்கள் வேல்யூவை மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னு. ஸோ மல்டிப்ளிகேஷனில் 1 into 2னாலும் 2 into 1னாலும் 1 தான். ஸோ இது இப்படி மாற்றி போடுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ -71 டிவைடட் பை 125 ஆஸ் எ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? எப்படி கண்டுபிடிச்சோம்? கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டை நம்ம ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணோம்னா p டிவைடட் பை 2 power m இன்ட்டு 5 power n அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் நமக்கு ப்ரூவ் ஆகுது. அதனால் ஓகேவா? தேர்டு சம் பார்க்கலாமா? தேர்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 43 டிவைடட் பை 375 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம 375க்கு ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். 5th டேபிள் எடுக்கும்போது 7 5s are 35, ரிமைனிங் 2
இங்கே 5 5s are 25ன்னு வரும். அகெயின் ஃபிஃப்த் டேபிளில் 1 5s are 5, ரிமைனிங் 2 25. இங்கே 5 5s are 25. அகெயின் ஃபிஃப்த் டேபிளில் 3 5s are 15. அகெயின் தேர்ட் டேபிளில் 1 10ன்னு கிடைக்கும். ஸோ 375க்கு ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதலாம்? 5 பவர் 3 இன்ட்டு 3 பவர் 1 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இங்கே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 43 டிவைடட் பை 375க்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கலாம்? 3 பவர் 1 இன்ட்டு 5 பவர் 3ன்னு கொடுக்கலாம். நமக்கு ஃபார்முலாவில் பேஸ் வேல்யூஸ் எப்படி வரணும்? 2 பேஸும் வரணும், 5 பேஸும் வரணும் இல்லையா? பட் நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று 3 இன்னொன்று 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ தேர்டு ஒன்றுக்கான ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாம்? ஸோ 43 டிவைட் பை 375 ஆஸ் எ நான் டெர்மினேட்டிங் ரெக்வயரிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஸோ இது முடிவிலி, திரும்ப திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர இது டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பர் கிடையாது. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 31 டிவைடட் பை 400 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. 400க்கான ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? இது வந்து 2 டேபிளை டிவைட் பண்ணோம்னா 200 டைம்ஸ், அகெயின் 2 டேபிள் 100 டைம்ஸ், அகெயின் 2 டேபிள் 50 டைம்ஸ், அகெயின் 2 டேபிள் 25 டைம்ஸ். ஓகே, தென் ஃபிஃப்த் டேபிள் 5 டைம், ஃபிஃப்த் டேபிள் 1 டைம். ஸோ 400க்கு ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 2 பவர் 1 2 3 4 இன்ட்டு 5 பவர் 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இதுக்கு அப்படியே சப்ஸ்டியூஷன் கொடுங்க. 31 டிவைடட் பை 2 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 2 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கா? ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ ஃபோர்த்து ஒன்றுக்கான ஆன்சர் எப்படி சொல்லலாம்? ஸோ 31 டிவைடட் பை 400 ஆஸ் எ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். ஓகேவா? இந்த வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.